ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தை பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறை பிரசன்னம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம துவக்கத்திலே சொல்கிறோம், ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று. ஏன்னா நீங்கள் இந்த இறைவார்த்தையை கேட்கிற நேரம் கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடும் தங்கியிருக்கும் என்பதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இந்த வார்த்தை எங்கெல்லாம் விளங்க பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் தூய ஆவியானவர் நிறைந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு வெளிச்சமாக உங்களுடைய இதயத்தில் வைத்து கொண்டே இருப்பார். பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு விருந்து. நம்மளுடைய வீடுகளில் பார்த்திங்கனாக்க மற்ற நாட்கள்லாம் நம்ம ஏதாவது சிம்பிளாக சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விருந்து. ஒரு இடத்துக்கு நான் பூசைக்கு போயிருந்தபோது பூசைக்கு உடுப்பு போடுறேன், அப்போவே ஒடியாந்து ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்கினார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சொன்னார், சாமி பூசையில் பிரசங்கத்தை ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருங்க அப்படின்னாரு. நான் அவர் யாருன்னே தெரியல. அவர் திடீர்னு இப்படி சொல்லவும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். வெளியிலேருந்து வர சாமியாருங்க கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே நிறைய பேசிடுறாங்க. பூசை முடிஞ்சு கறி கடைக்கு போனால் வெறும் வாள் தான் தொங்குது, கறியே காணோம், வீட்டுக்கு போனால் பெரிய சண்டை ஆகிடுது அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சேன், அவர் கோயிலுக்கு வரும்போதே தொடக்கரியோடு போகணுன்ற ஒரு ஞாபகத்திலே வராரு. பாருங்கள், அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு மகிழ்ச்சியின் நாள். அது கண்டிப்பாக நமக்கு தேவை தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதை விட ஆன்மாவின் பயணத்திற்கு ஒரு உணவு ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். கொரோனா நாட்களில் இதை நான் ரொம்ப உணர்ந்த ஒரு சம்பவம் இது. ஏன்னா நாங்கள் இதில் எங்களுக்கும் பெருசாக ஒன்றும் உணர்தல் இல்லாமல் தான் இருந்தது. நான் பூசை வைக்கிறோம், இந்த இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கோம். அது எவ்வளோ கடவுள் அதை விரும்புகிறாரு, கடவுள் மக்களுக்கு அதை கொடுக்க ஆவலாக இருக்கிறார் என்பதை அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் எங்கள்கிட்ட உள்ளத்தில் பேசுகிறாரு, நீ போய் இந்த இதை செய் அப்படின்னு சொல்லி எங்களை உந்தி தள்ளுறாரு. நாங்கள் போய் இந்த மாதிரி யூடியூப்லாம் எடுக்கிறதுக்கு, இந்த பூசையெல்லாம் போட்டு மக்களுக்கு இறைவார்த்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியை பாருங்கள், கடவுள் 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு வெற்றியாக கொடுக்குறாரு. அநேகர் சாட்சி சொல்ல அவங்க அழைத்தாங்க எங்களை. அநேகருடைய சாட்சியை அந்த இடத்துல நாங்கள் காதில் கேட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த இறைவார்த்தை இந்த மாதிரி தொலைக்காட்சி வழியாகவும் யூடியூப் வழியாகவும் போய் சேரும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் அப்படிப்பட்ட நேரத்திலலாம் அந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எல்லாம் மனம் உடைக்கப்பட்டார்கள். மனம் உடைந்து மனமாற்றத்திற்குள்ளே தங்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதுதான் கடவுள் செய்யக்கூடிய வல்லமையான ஒரு அதிசயமாய் நான் பார்க்கிறேன். அப்போ அந்த அதிசயத்தை அவர் செய்துட்டு நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார வைக்கிறது இல்லை. அதிசயத்தை அவர் நமக்குள்ளே வைத்து நம்மளை செய்ய வைப்பார். அங்கே தான் கடவுளுடைய திட்டமானது அருமையாய் வெளிப்படுகிறது. நம்மளை போய் அந்த செயல்படுத்த வைப்பார். இப்போ பாருங்கள், உதாரணத்திற்கு மோசேவை அனுப்புகிறார், நீ போய் அங்கே நில்லு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் மோசைகிட்ட சொல்கிறாரு, அந்த கோலை எடுத்து நீ கீழே போடு, அந்த கோலை நீ அந்த பாம்பின் வாழை பிடி அப்படிலாம் சொல்கிறாரு. இந்த கோலை எடுத்து நீ அந்த பாறையை தட்டு, இப்படியெல்லாம் கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷனை யாருக்கு கொடுக்குறாருன்னா மோசேக்கு கொடுத்து, மோசேவனுடைய கரத்திலிருந்து தான் அந்த வல்லமை வெளிப்படுவதைப் போல கடவுள் செய்து கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை தான் பயன்படுத்துவார். நம்ம வழியாக தான் அந்த அற்புதத்தை செய்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் நீ சரியாயிரு, நான் சொல்கிறத நீ கேளு என்றெல்லாம் சொல்கிறார். அப்போ பாருங்கள், மோசேவனுடைய அந்த கதையில் வாழ்க்கை வரலாறில் நீங்கள் தொடக்க நூலில் படித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த விடுதலை பயண நூலில் எல்லாமே அவர் எப்படி அந்த மக்களை விடுவித்து கொண்டு வரும்போது அவர் பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. மோசைகிட்ட கடவுள் சொல்லுவார், இந்த முறை நீ என்ன செய்யாத, அடிக்கக்கூடாது, நீ போய் பாறை இடத்துல பேசுன்னு சொல்வார். ஏன்னா அவனுடைய உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்குது. நம்ம தட்டி தண்ணி வர வச்சது ஒரு பக்கம், இப்போ நீ தட்டலாம் வேண்டாம், நீ போய் பேசு, நீ சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறார், கோவத்தில் கட்டை எடுத்து 2 அடி போடுறாரு அந்த பாறையின் மீது. தண்ணி கடவுள் அதெல்லாம் கோச்சிக்கவே மாட்டார். கடவுள் தண்ணியெல்லாம் வர வச்சுட்டார், எல்லாம் செஞ்சிட்டார். ஆனால் அவர் செய்த காரியம் பிழையானது, சரியானது அல்ல. கடவுள் சொன்னதை மாற்றி இவர் வேறு ஒன்று செய்துட்டார். இப்போ கடவுள் என்ன செய்கிறார், நீ அந்த மனுஷனுடைய கடினமான இதயத்தை உடைக்கிறதுக்காக நான் தான் இந்த காரியத்தை செய்ய சொன்னேன், நீ இப்படி செய்துட்டேன்னு சொல்லிட்டு நீ வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நீ போக மாட்டாய் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ மோய்சனுக்கு நடந்ததாக நம்ம நினைக்கக்கூடாது. நாமும் சரியானதை நம்ம செய்யலை அப்படின்னா கடவுள் நம்மளையும் அதே போல் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறாருங்கிறத நம்ம நினச்சிக்கணும், மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் இருங்கள்.
இன்றைக்கி ஒரு வருத்தம் எனக்கு ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்னா, அது எதையில் நிறைய விஷயம் நிறைய வருத்தம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வருத்தம், இறை வார்த்தையை நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, கோயிலுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க, எல்லாமே வெரி குட். ஆனால் இந்த வடிவேலு ஒரு இந்த நகைச்சுவையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வடிவேலு ஐயா கிட்ட வந்து ஒருத்தர் வழி கேட்பார். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டிருப்பார். அவர் வந்து அந்த அட்ரஸை காட்டி அந்த வழியெல்லாம் கேட்டுட்டு ஒசாமா பின்லேடனுடைய அட்ரஸ்லாம் காட்டி கேட்பார். அந்த இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பின்னாடி திரும்புவார் பாருங்க. அப்போ தான் நமக்கு அந்த சீனை வந்து அவங்க காட்டும் போது தான் தெரியும் பின்னாடி ட்ரெஸ்ஸே இருக்காது. இது எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். இறைவார்த்தையை இங்கே கேட்குறவங்கெல்லாம் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, கோயிலுக்கு வராங்க, பயபக்தியாக ஜெபிக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, அறிவோடு இருக்கிறாங்க, நல்ல அறிவோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை பார்க்குற போது தான் அவங்க இந்த இந்த நகைச்சுவையில் வர்றது போல் பின்னாடி பார்த்தா ஒன்றுமே இல்லாத ஒரு ஆடை இல்லாதவனை போல் தோன்றுகிறது. அவங்களுடைய அந்த வழிமுறைகள் எல்லாம் அங்கே குழப்பமானதாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் நல்ல பக்தி, ஞாயிற்றுக்கிழமை பூசை எல்லாம் தவற மாட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு திருமணம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நேரம் பார்த்துருவாங்க. பூசைக்கு முன்னாடி இந்த இறை செய்திக்கு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம அதுக்கு முன்னாடி தாலியை கட்ட சொல்லுவாங்க. தாலியை கட்டு போய் அதுக்கப்புறம் வார்த்தை வரட்டும். அப்போ பார்த்திங்கன்னா வார்த்தையை அவங்க புறம்பே தள்ளுறாங்க. வீட்டில் நல்ல திருமணமோ இல்லை நல்ல ஒரு வீடு கட்டுற நிகழ்வோ நடந்ததுன்னா உடனே காலண்டரை தூக்கி பின்னாடி பார்ப்பாங்க. நீ எப்போ காலண்டரை தூக்கி பின்னாடி பார்க்குறியோ, நல்ல நேரம் பார்க்குறியோ, அப்போயும் வாழ்க்கையை புரட்டி நீங்கள் போடுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எதுன்னா ஆன்மா வந்து ஆடை இழந்து கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இதெல்லாம் போய் நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறது இல்லை, இது அவங்களா புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட இதை நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த இறை வார்த்தையெல்லாம் கடவுள் ஏதோ தேவையில்லாமல் ஏதோ ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மக்களை வந்து சும்மா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு படம் காட்டுவதற்காக கடவுள் இது செய்கிறாரா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏமாந்துடக்கூடாது. கடவுள் ஒரு உண்மையை நோக்கி நம்மளை வழி நடத்துகிறார், உன்னதத்தை நோக்கி வழி நடத்துகிறார், உயர்ந்ததை நோக்கி வழி நடத்துகிறார். அப்போ அந்த உயர்ந்ததை யார் பிடிச்சிப்பாங்க? அதுதான் இன்றைக்கி நமக்கு செய்தியாக ஆண்டவர் பேசுகிறார். முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்கிறார். அந்த முதிர்ச்சி நிலையை அடையாதவர்கள் எல்லாமே இப்படி தான் செய்துகிட்டே இருப்பாங்க. நல்லா கேட்பாங்க, இறை செய்தி கேட்பாங்க, கைத்தட்டுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவங்க என்ன செய்யணுமோ அதை போய் செய்வாங்க. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த ஒரு சூழலில் ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசுகிறார்? முதல் வாசகத்தில் பார்க்குறோம். நம்மளுடைய ஆபிரகாம் வந்து மம்ரேங்கிற இடத்துல ஆபிரகாமுக்கு கடவுள் தோன்றினார் என்று. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறாரு, கண்களை உயர்த்தி பார்க்குறாரு, 3 மனிதர் தம் அருகில் இருக்க கண்டார். இப்போ அந்த செய்தி அந்த முதல் வாசகத்தை வந்து ஒரு சுருக்கமாக நம்ம எடுத்துப்போம். அவங்களுக்கு அவர் நல்ல விருந்து கொடுக்குறாரு, என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆண்டவருடைய தூதர்கள் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது, கடவுள் தான் வந்து நிற்கிறாருன்றதுலாம் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் யாரோ ஒரு விருந்தாளி வராங்க, ஏதோ அந்த வழிப்போக்கர்களாக வராங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சி எவ்வளவும் செய்கிறாரு. அதையும் எவ்வளோ தாழ்ச்சியோடு செய்கிறாரு, அவங்க முன்னாடி மண்டிக்கிட்டு வணங்கி எல்லாம் செய்கிறார். இப்போ இவ்வளவு செய்துட்டு கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரதிபலன் என்ன பண்ணுறாங்க? சாரா எங்கேன்னு கேட்குறாங்க. சாரா உள்ளறையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, இளவேனின் காலத்தில் நாங்கள் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவோம், அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். ஒரு மகனை வாக்களிச்சுட்டு போகிறாங்க. ஒரு பெரிய விருந்து, ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, அதுக்கு அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, இப்படி 2 பேரும் பகிர்ந்து கொள்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படியே நம்ம நற்செய்தி வாசகத்துக்கு போகும்போது அந்த இடத்துலையும் ஒரு விருந்து நம்ம பார்க்குறோம். அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு, லாசர் வீட்டுக்கு இயேசு போகிறாரு. இயேசு போகிற போது அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க வரவேற்று எப்பொழுதும் இயேசுவை உபசரிப்பது வழக்கம். அப்படி தான் அவங்க உபசரிக்கிறாங்க. அவர் பெயர் மார்த்தா, அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்திருந்தார். மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி அவர் இருந்தார். இப்படி பார்க்குறோம். அப்போ அவங்களும் இயேசுவுக்கு விருந்து கொடுக்குற ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. மார்த்தா அந்த விருந்து கொடுப்பதில் மும்முரமாக இருக்கிறாங்க. மரியாள் இயேசுவினுடைய காலடியில் அமர்ந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸுக்குள்ளே தான் நம்ம இதை யோசிக்கிறோம். அப்போது முதல்ல பார்க்குறோம் ஒரு விருந்து, இங்கேயும் ஒரு விருந்து. அப்போ இந்த விருந்தினுடைய அடையாளங்கள் என்ன? அங்கே வந்து அவர்கள் பேசி முடித்த பிறகு, அவர்கள் உண்டு முடித்த பிற்பாடு ஆபிரகாம் வந்து காலடியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். சாராம்மா உள்ளே உட்காந்துருக்கிறாங்க. அப்போ இங்கே மரியாள் கீழே உட்காந்துருக்கிறார். இப்போ இதில் இரண்டையும் நம்ம பார்க்குற பொழுது
முதல் வாசகத்தில் வந்து அந்த வார்த்தையினுடைய வல்லமை வந்து அந்த இடத்துல அவ்வளோவா வெளிப்படலை. ஆனால் இவங்க வார்த்தையே கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க. சாரா அவங்க கேட்கவே இல்லை, ஏதாவது பார்த்து சொல்லிட்டு போங்க நல்ல வார்த்தை அப்படிலாம் ஆபிரகாம் கேட்கல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வார்த்தையை அந்த இடத்துல வச்சிட்டாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். இப்போது அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு என்கிற மகன், அவர் தான் வந்து தலைமை குருவாக, நமக்கு எல்லாம் ஒரு மூத்த மகனாக, நமக்கெல்லாம் ஒரு சகோதரனாக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இந்த நற்செய்திக்குள்ளே வந்து பார்க்குற பொழுது இந்த இடத்துலையும் அந்த மகன் தான் நிற்கிறார். அந்த மகனே அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த விருந்து அவருக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல இந்த மகன் எதை உயர்ந்தது என்று சொல்கிறாரு, அதுதான் இப்போ நீங்கள் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த மகன் என்ன சொல்கிறாரு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதுக்காக மார்த்தா செய்ய வந்தது தப்பு, அவர் சோறாக்குற சோறெலாம் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் வந்து இயேசு சொல்லவே இல்லை. அவர் விருந்து படைப்பது தவறு அப்படிலாம் சொல்லலை. இன்றைக்கி நம்ம எப்போதுமே இயேசுவினுடைய அந்த மெத்தடாலஜியை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். நற்செய்தியாளர்கள் ஒரு விஷயத்தை எது உயர்ந்ததை சொல்லணுமோ அப்போ 2 கம்பேரிசன் கொடுப்பாங்க. 2 விஷயத்தை காட்டி இதில் எது உயர்ந்தது அப்படின்னு காட்டுவாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மரியாள் வந்து அம்மாவும் மாதாமாவும் அவருடைய சகோதரர்களும் வந்து நிற்கிறாங்க. இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள். இப்போ பாருங்கள், இப்போ தாயே சகோதர சகோதரிகளை இங்கே வச்சுட்டு சீடர்களை இங்கே வச்சுட்டு இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு ஹைட்டு கொடுக்குறாரு இங்கே பாருங்கள். அதுக்காக இந்த தாயை அவமானப்படுத்தணுங்கிறது நோக்கம் அல்ல. இங்கே இருக்கிறவங்களுக்கு இறைவார்த்தையின் வல்லமையில் செயலாற்றுகிறவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை இயேசு அடையாளப்படுத்துகிறார். இப்படி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல மார்த்தாவும் மரியாவும் அடையாளப்படுத்தப்படுறாங்க. மார்த்தாவினுடைய செயல் வந்து ஒரு தனி மனிதனுடைய உடலையும் உலகத்தையும் சார்ந்தது. அது ஒரு அன்பு உறவினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதை விட உயர்ந்தது எது அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது பெஸ்ட் இருக்க முடியுமானா இருக்குது. அதுதான் மரியாள் தெரிந்து கொண்ட பங்கு. அப்போ நம்ம இறை வார்த்தையை கேட்பது, அதற்காக நேரத்தை செலவழிப்பது, அதற்காக நம்ம வந்து ஒரு தியாகம் செய்வது. ஒரு ஆசிரியர், இயேசு வந்து இந்த இடத்துல ஒரு டீச்சர், அவர் சேரில் உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஸ்டூடெண்ட் எங்கே உட்காருவாங்க, கீழே உட்காருவாங்க. அப்போ மரியாள் இயேசுவின் காலடியில் அமர்ந்தார் அப்படின்னா விருந்து உண்ணும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஒரு மாதிரி படுத்துக்கொண்டு ஒரு மாதிரி பாதி படுக்கையிலிருந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது ரிக்ளைனிங் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு டீச்சராக ஒரு கற்பிக்கிற ஆசானாக இருக்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கிறார், மேபி ஒரு சேரில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தான் அந்த காலடின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அவர் காலடியில் அமர்ந்து கேட்குறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம இந்த தியானிக்கிறோம். இன்றைக்கி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் தான் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளைகளே. அதில் லூக்கா 8:15 சொல்லுது பாருங்கள், சீரிய நல் உள்ளத்தோடு, சும்மா ஒரு குழப்பமான உள்ளத்தோடு, உலகத்தினுடைய உள்ளத்தோடு அப்படி இல்லை, சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். இதுதான் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. இதோடு இணைந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வாசகங்களை தியானிக்கிறோம். இன்றைக்கி அந்த வாசகத்தினுடைய ஆழத்தை நம்ம வந்து இன்னும் பல கட்டங்களில் சிந்திக்கிறோம். பாருங்கள், பர்பஸ் ஆஃப் டீச்சிங், இதனுடைய இப்படி டீச் பண்ணுறதுனுடைய திட்டம் என்ன, ஏன் கடவுள் இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இதான் 2வது வாசகத்தில் பவுலடியாருடைய ஒரு கூற்றாக வைக்கப்படுகிறது. அருமையான வார்த்தைகள், கிறிஸ்துவோடு இணைந்து. ஸோ ஒருத்தர் வந்து தனியாக இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் வைக்கிறாங்க. இன்றைக்கி குருக்கள் வந்து பிரசங்கம் வைக்கிற போது பார்த்திங்கனாக்கா அங்கே கிறிஸ்துவை பற்றியோ கிறிஸ்துவினுடைய இறைவார்த்தையோ இல்லாமலே பேசுவாங்க. அவங்க வேறு தலைவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் முன்வைப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவோடு இணைந்து பேசுகிற மனநிலை அல்ல. அப்போ இது எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, பேசுகிறவங்க குருவானவருடைய தளத்திலோ கேட்குற மக்களுடைய தளத்திலோ, அல்லது நீங்கள் நற்செய்தியாளர்களாக போய், அல்லது நீங்கள் ஒரு ஆறுதல் அளிப்பவராக போய் ஒரு வீட்டில் உட்காரும் போதோ இறைவார்த்தை இருக்கணும் அங்கே. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து தான் இந்த வேலையை செய்கிறீங்கிறதுக்கு அது ஒன்று தான் அத்தாட்சியாக இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலையை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம்.
அதனால தான் இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் முதல் வாசகம் பார்த்திங்கனாக்கா அந்த உணவு. ரெண்டாவது நம்ம நற்செய்தி வாசகத்துக்கு வரும்பொழுது அந்த உணவை விட வார்த்தை வல்லமையாக இருக்கிறது, அந்த வார்த்தையை கேட்பது தான் உயர்ந்தது என்பதை அடையாளப்படுத்துகிற அந்த வார்த்தைகள். நற்செய்தியில் கூட நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். நான் வழங்கும் இறைவார்த்தை, இன்றைக்கி 2வது வாசகத்தில் வருது, நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு மம்ரேயில் ஆபிரகாமுக்கு இது சொன்னால் புரிஞ்சிருக்காது. இந்த என் மகன் வார்த்தை தான் வடிவமாக போகிறாருப்பா அப்படிலாம் சொன்னால் தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முன் அடையாளம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. மகன் வருவதற்கு முன்னாடியே ஒரு முன் அடையாளம். வார்த்தையை அந்த ஆண்டு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த ஆண்டு வரும்போது மகன் இருப்பான், வார்த்தை வடிவமாகிறது. அந்த மாதிரி அடையாளத்தை முன்கூட்டியே ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்குறார் பாருங்களேன். ஸோ அப்படிப்பட்ட அடையாளத்தை தான் இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் மறைந்திருந்த இறை திட்டம். இப்படி ஒரு வார்த்தை தான் வடிவமாக போகிறது என்பதை முன்கூட்டியே வெளிப்படுத்திய ஆண்டவருடைய இரக்கம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது கடவுள் திடீர்னுலாம் எதுவுமே செய்யலை. அவர் முன்கூட்டியே எல்லாம் செய்யணுமோ, மகனை பலி கொடுக்கணும்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாரு. இதுவும் முன்கூட்டியே வெளிப்படுத்தப்பட்டது தான். ஸோ இது இப்படி ஒரு மகனை நீ பலி கொடுக்கணும்னா அது எவ்வளோ வலி நிறைந்தது. அதை ஆபிரகாமை செய்ய விடலை அவர். ஆனால் தந்தை அதை இயேசு கிறிஸ்துவிலே செய்தார். அப்போ அந்த தந்தையினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், தன் மகனை இப்படி பலி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்தபோது. அப்போ அவ்வளவு வலிகளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையினுடைய வலியை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தந்தை எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஏதோ செய்கிறாரு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் உணர்வுகள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதே போல தான் தந்தைக்கு. ஏன்னா அவருடைய அவருடைய சாயல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கும் நம்மளை கொல்றதுக்கும் அவர் கவலைப்படுறாரு. அவர் அதை உடனே செய்கிறதில்ல, பொறுமையோடு இருக்கிறார். காரணம், அவர் இரக்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு குருவி அல்லது ஒரு காக்காயை பார்த்தா இரக்கம் கொள்கிறோமே, அப்போ நமக்கு அது மேலே இறக்கம் வர்றது போல் கடவுளுக்கு நம்ம மேலே இரக்கம் இருக்கிறது. அதனால தான் அவர் உணர்வின் தேவனாக இருக்கிறார். அவர் உணர்வற்ற கடவுள் அல்ல, பார்க்க முடியல, அதனால் அவருக்கு உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த உணர்வுகளோடு தான் அவர் மகனை அனுப்புகிறார், அந்த மகனை பலி கொடுக்குறார். அப்படின்னா அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பார். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் கடவுள் என்ன செய்கிறார், ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டம். எது மறைந்திருந்தது? இந்த வார்த்தையில் தான் எல்லாத்தையும் கடவுள் வடிவமைச்சிட்டு வராரு. வார்த்தை இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்ம பேசுகிற வார்த்தை தான் இன்றைக்கி எல்லாமே மாறுது. இன்றைக்கி நம்ம டிவியை திறந்து பாருங்களேன், ஒரு உதாரணத்திற்கு அங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க. யூடியூப்பை திறங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ எது அவங்கக்கிட்டேருந்து வெளியில் வருதுன்னா வார்த்தை. இந்த வார்த்தை தான் இன்றைக்கி ஒரு மாயாஜாலமாக இருக்குது. அழிவுக்கான அடையாளமும் வார்த்தை தான், ஆசீர்வாதத்துக்கான அடையாளமும் வார்த்தை தான். கடவுள் எதை வச்சு செயல்படுறாரோ அதையே தான் பிசாசை எடுத்து செயல்படுவான். இன்றைக்கி ஒருத்தர் நல்ல ஒரு கடவுளுடைய பிரசங்கியார் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம், அதே இன்னொரு தளத்தில் பிசாசினுடைய பிரசங்கியாரும் நிற்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, தீமையை விதைக்கிறாங்க. அவங்க தவறானதை சரி என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் புரிந்து கொள்ளணும்? பிள்ளைகள் சரியான ஒரு தளத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்களை இந்த உண்மைக்குள்ளே வாங்கன்னு அழைச்சிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள நம்மையே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 2வது வாசகத்தில் இதில் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குற அந்த காரியம், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது அப்படின்னு சொல்கிற அந்த கூற்றை நம்ம இன்றைக்கி மனசில் வைத்துக்கொள்ளணும். நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இப்போ இன்றைக்கி இந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வாழ்வியல் பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர்கள். இதை பற்றி நீ கவலைப்படாத. அப்போது நீ உடையையும் உடலையும் குறித்து ஓடுகிற மக்கள் கூட்டம் பெருகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வாழ்க்கை சந்தோஷம்னா என்ன? எனக்கு எல்லாம் இருக்கணும், செலவினங்களை பற்றி கவலை இல்லை, காசை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு எளியவர்கள் படுற துன்பத்தை காண மறுக்கிற கண்கள், மறுக்கிற உள்ளம், தனக்குரியதை கொடுப்பதில் எந்த விதமான ஒரு தயவும் ஒரு 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 தனிப்பட்ட ஒரு ஒரு இறுக்கத்தை காட்டாமல்
நம்ம என்ன செய்கிறோம், நமக்குன்னு வருகிற போது அதை அள்ளி போடுகிறோம். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை. அதை செய்கிறவர்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன் பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் பார்த்தா எல்லாம் சரியாக தான் இருக்குது, பின்னாடி பார்த்தா தான் தெரியுது எல்லாம் ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட நிலை, கிழிக்கப்பட்ட நிலை. அதே போல் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் முன்னாடி பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. உங்களையே நீங்கள் முழுசாக நீங்கள் பரிசோதித்து பார்க்கணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு மனமாற்றத்தை குறித்த ஒரு அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். மனமாற்றம், அதுதான் சொன்னேன் நான். 2வது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், முதிர்ச்சி நிலை. கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். எதை கற்பிக்கிறாரு பாருங்க, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அப்போது இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்படி அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுப்பார்கள், அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைக்கு வடிவம். இந்த மரியாள் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, மரியாள் பாதஇடத்தில் உட்கார்ந்து கேட்டால் ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, அதுதான் நல்ல பங்குன்னு அப்போ உட்காந்து நம்ம எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்போம். இல்லை, இறைவார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில் அவர்கள் நிரப்பப்பட்ட பின் அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அது விதைக்கப்பட்ட பின் அது விளைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பிசாசு என்ன செய்கிறான், கேட்குற மாதிரி கேட்க வைக்கிறான், ஆனால் இறைவார்த்தை உள்ளே போகாதபடி பார்த்து கொள்கிறான். ஒரு பிரசங்கத்தை நம்ம பல இடத்துல வச்சாலும் அது உணர்தல் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் இந்த இறைவசனங்களை அடிக்கடி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிங்க ஃபாதர், நான் மனப்பாடம் ஆக்கிட்டேன் அதை அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது இப்போ தான் வருது. இந்த சமீப காலத்தில் தான் இந்த உணர்வை நான் பார்க்கிறேன். மக்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளோடு வெளிவருவதை நான் பார்க்கிறேன். 2 பேர் என்னிடத்தில் சொன்னாங்க. ஒரு அம்மா, ஒரு தாய் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் ஒரு திருவிழாவில் உங்கள் பூசையை பார்த்தேன், நீங்கள் பைபிள் வாசிங்கன்னு சொன்னீங்க, ஒரு திருவிழாவிலேருந்து இன்னொரு திருவிழாவுக்கு போகிறதுக்குள்ளாட்டி ஒரு வருஷத்தில் இந்த பைபிளை முடித்து நீங்கள் அந்தோனியா இருக்கோ செபஸ்தியா இருக்கோ உங்களுடைய வாசித்த அந்த வாசிப்பை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுங்கன்னு சொன்னீங்க. அதை நான் செய்துட்டேன். இந்த ஆண்டு நான் போன ஆண்டு ஆரம்பித்தேன், இந்த ஆண்டு முடிச்சுட்டேன். என் ஆண்டவருக்கு இந்த வாசித்த அந்த விவிலியத்தினுடைய ஆற்றலை ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுத்தேன்னு ஒரு சகோதரி எனக்கு சொன்ன பொழுது எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக கடவுள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இன்னொரு சகோதரர் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய பங்கில் வெயிட் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பிரதர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க பார்த்துட்டு, ஃபாதர் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பைபிளை ஒரு முறை வாசிச்சிருங்கன்னு. நான் ஆரம்பித்தேன், வாசித்து முடிச்சுட்டேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னாங்க. இதை சொல்லணுமாங்கிற அவசியம் இருக்கான்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் அவர்கள் சாட்சியப்படுத்துகிறார்கள். நம்ம அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அவர்கள் சாட்சியப்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பதை விட கடவுளுக்கு மிகப்பெரிய சாட்சியமாக அது அமைந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் அப்படி செய்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சரியாய் பயணிக்கிறீர்கள், சரியான தளத்தில் தான் பயணிக்கிறீர்கள். நீங்கள் அந்த பயணத்தை துவங்கி விட்டீர்களா? இன்றைக்கி நிறைய பேர் எல்லோரும் திரியாத்திரை போகிறாங்க. திரியாத்திரை இந்த கோயிலேருந்து அந்த கோயில், அந்த கோயிலுக்கு பயணிக்கிறது. திரியாத்திரை போகலாம், போகக்கூடாதுன்னு. அந்த திரியாத்திரை சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் நமக்குள்ளே பயணிக்க வேண்டிய அந்த பயணத்தினுடைய அடையாளம். அது எப்படி இருக்கிறது? இந்த பயணம் சரியாக இல்லைன்னா நீ எத்தனை கோயிலை சுற்றி வந்தாலும் நம்ம தோற்று போக போகுது உறுதி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். ஆண்டவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன், என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை. இறைவார்த்தையை வெறும் காலில் உட்காந்து காலடியில் உட்காந்து கேட்கறது மட்டும் இல்லை, இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். பார்த்தீங்களா? அப்போது அந்த மறைக்கப்பட்டிருக்கிற அந்த இறை திட்டத்தை எல்லாம் கடவுள் என்ன செய்கிறாரு, நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றிய அத்திட்டம் மாற்றி பெறுவோம். இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. கிறிஸ்துவை பற்றிய அந்த திட்டம் மாற்றி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். அப்போ நம்ம செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உலகத்தின் பார்வையில் ஏதோ இழப்பது போல் தோன்றும். ஆனால் அது இழப்பு அல்ல, அது எதிர்நோக்கின் அடையாளம், மாட்சியை உங்களுக்கு கொடுக்க போகிற அடையாளம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையை நோக்கி போனபோது அந்த இடத்துல எங்கே மாட்சி இருந்தது? அது ஏதோ அழிவு, இத்தோடு இயேசு முடிய போகிறார், இயேசுவினுடைய கதை முடிய போகிறது என்று நினைத்தார்கள். ஆனால் அதுதான்
இந்த கடவுளுடைய பார்வையில் மிகப்பெரிய மாட்சியாய் அமைந்தது என்பதற்கு அடையாளம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த மனமாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். மனமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கோயிலுக்கு வராதவங்க கோயிலுக்கு வருவதோடு மட்டும் நின்று விடுவது அல்ல. நம்ம என்ன செய்யணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் பிள்ளைகளே. அதாவது ஆடை இழந்து நம்ம ஒரு பக்கம் ஆடை வைத்து ஒரு பக்கம் ஆடை இல்லாமல் நிற்கிற அந்த அடையாளத்தை போல இல்லாமல் முழுவதுமாய் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியங்களை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். ரோமையர் 12:2 ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. வெறுமனே சேஞ்ச் இல்லை, இட்ஸ் நியூனஸ். ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள வேணும். அப்போது அந்த மாதிரி நடக்கும்போது தான் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எல்லாத்துக்கும் புரியவே புரியாது. அதான் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாம் வெளி அடையாளம் நல்லா தான் இருக்குது, நல்ல கோயிலுக்கு வராங்க, சாமியார்கிட்டலாம் நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு வழிபாடு கடவுளுடைய பிரசன்னத்தில் அவங்க செயல்படும் போது தான் தெரிகிறது அது ஒரு அருவருப்பான காரியமாக இருக்கிறது, அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் எல்லாமே. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எது நல்லது, எது கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை தூய ஒரு மன முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு இனமாக, மனமாற்றம் அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சி நிலையை எட்டி பிடிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. ஆகவே கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலே நின்று விடாமல் முதிர்ச்சி நிலையை நாம் அடைய வேண்டும். எபிரேயர் 6:1 சொல்லுது. இந்த வார்த்தைகளை நம்ம மனசில் வைக்கிறோம். இந்த முதிர்ச்சி நிலையினுடைய அடையாளத்தை பல்வேறு இடத்துல நம்ம பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 8:14 முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். பார்த்தீங்களா, அந்த வார்த்தை முதிர்ச்சியை அடையாதவங்க யார்? இதெல்லாம் வார்த்தையை கேட்டும் கவலை இருக்கும், செல்வம் இருக்கும், வாழ்வில் வரும் இன்பங்கள், ஐயோ என் பிள்ளை வாழாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு பயம், நல்லா வாழணும், கை நிறையா காசு வேணும், அப்போ வீட்டில் ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுக்கோ, கல்யாணத்தில் நல்ல நேரம் பார்த்துக்கோ, இதெல்லாம் செய்துக்கோ. பாருங்கள், அதெல்லாம் முதிர்ச்சியற்ற நிலை. அடுத்து சொல்லுது, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 14:20 நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள், தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். பார்த்தீங்களா, அப்போ உங்கள் சிந்தனை நல்லா உயர்ந்து இருக்கணும், அது முதிர்ச்சி நிலைக்கு அடையணும். இப்போ உட்காந்துக்கிட்டு அவனை நான் அழிக்கிறேனா பாரு, அவனை ஒழிக்கிறேனா பாரு, இவன் எவன் மேலே கேஸை போடலாம், எவன் மேலே, நிறைய பேர் அப்படி தான் செய்துட்டு இருப்பாங்க. நிறைய பேரை கூப்பிட்டெல்லாம் பேசுவோம். இந்த வழக்கு தொடுக்கிறவங்க, அது பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுனா அவங்கெல்லாம் யாருன்னா ஒரு முதிர்ச்சி அடையாத அதுக்காக நம்ம வழக்கு தொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஒரு நியாயமான காரியங்களுக்கு நம்ம வழக்கு எடுக்கலாம். சும்மா கண்டதையும் நம்ம எப்போ அந்த தளத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அப்போவே நீங்கள் முதிர்ச்சி அற்றவர்கள் என்பதற்கு அதெல்லாம் அடையாளங்களாக அமைந்து விடுகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:6 சொல்லுது பாருங்கள், எனினும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். அவங்களுக்கு தான் புரியும், முதிர்ச்சி பெற்றவங்களுக்கு தான் இப்போ நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல, அவர்கள் அழிவுக்குரியவர்கள். இப்போ அவங்களாம் ஒரு அறிவோடு தான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது நம்மளை வெற்றி பெற வைக்க முடியாது, அது அழிவுக்குரியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவர் கொடுக்குற அந்த முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஞானம் வித்தியாசமானது. ஒரு குடும்பம் வந்தாங்க, கல்யாணம் திருமண விஷயம். அந்த விஷயத்தில் அந்த ஒரு நபரோடு நான் பேசினேன். ஒரு குடும்பத்தில் ஒரு திருமண பிரச்சனை. அந்த ஒரு நபரோடு பேசும்போது, நீங்கள் இப்படி தான் இதை செய்யணும், இதை தாழ்ச்சியோடு நீங்கள் அணுகுங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அந்த தாழ்ச்சியோடைய அடையாளத்திற்குள்ளே பயணித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். பல வருடங்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மனக்காயம், ஐயோ நம்ம இறங்கி போகணுமா, நம்ம போய் அவங்க காலில் விழுவணுமா, அவங்க விட மன்னிப்பு கேட்கணுமா. அவர்கள் முதிர்ச்சியற்றவர்கள். ஆள்லாம் பெரிய ஆள், படிச்சிருக்கிறாங்க, பணம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சியற்றவர்களுக்கு முன்னாடி நீ முதிர்ச்சி உள்ள பிள்ளையாக நடந்துக்கோ, நீ தாழ்ச்சியோடு போமா அப்படின்னு சொல்லுகிற போது அந்த நபர் என்ன செய்கிறார்? தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறார், காயங்களை ஏற்கிறார், சிலுவையை சுமக்கிறார், குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. பல வருடங்களுக்கு பிறகு அந்த நபர்கள் அவரை புரிந்து கொள்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தாங்கிய ஒரு தளத்தில் தான் அந்த குடும்பம் பயணித்திருக்கிறார்.
நோவா வந்து ஒரு கட்டாந்தரையில் கப்பல் கட்டணும் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏளனம், சிரிப்பு. நோவா இதை செய்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, அதை அவர் கடைபிடித்தார். தாழ்ச்சியோடு எல்லாருடைய ஏளனத்தை ஏற்றுக்கொண்டார். முதிர்ச்சி நிலையில் இருந்ததுனால அவருக்கு அது புரிந்தது, கடவுளுடைய திட்டம் இது என்று. யாரையும் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட முதிர்ச்சி நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் சிந்தித்து ஆண்டவருக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்புடன் நாங்கள் அழைத்து நிற்கிறோம். எபிரேயர் 5:14 சொல்லுது, முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு, அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். எது சரி, எது தப்பு, எது நல்லது கெட்டது என்பதை அவர்கள் அறிந்து செயல்பட ஆற்றல் பெற்றவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த முதிர்ச்சி நிலையை நீங்கள் அடையத்தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வாசகங்கள் வழியாக அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த வாசகத்தை நீங்கள் கேட்கிற போது சற்று நேரம் உட்கார்ந்து, நீங்கள் முதிர்ச்சி நிலையில்தான் பயணித்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது முதிர்ச்சியற்ற அந்த நகைச்சுவையில் நம்ம பார்க்குறது போல் முன்னாடியெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, பின்னாடி ட்ரெஸ்ஸே இல்லை, அப்படிங்கிற ஒரு நம்முடைய ஆன்மீகம் இப்படி தான் இருக்குதா? இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். இந்த ஆன்மீகம் ஏளனத்திற்குரியது. அந்த கேரக்டரை பார்த்து எப்படி நம்ம சிரிப்போமோ அதே போல தான் நம்மளுடைய கேரக்டரையும் பார்த்து இந்த உலகம் சிரித்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் சிரித்து கொண்டே இருப்பார். அதனால தான் ஆண்டவருக்கு முன்னும் பின்னும் எல்லாம் சரியாக இருக்கணும். கடவுளுக்கு முழுமையான ஒரு நிறைவான ஆற்றலை கொடுக்க இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இறைவார்த்தையை கேட்டு தியானிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் முதிர்ச்சி நிலையை எட்டி பிடிக்க உம்முடைய கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.